Assalamualaikum friends, welcome to Nisha samayal. இன்னைக்கு வந்துட்டு நம்ம கெளுத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கடாயில வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது இப்போ நல்லா வந்துட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வெந்தயம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெந்தயமும் பெருஞ்சீரகமும் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ இந்த வெந்தயமும் பெருஞ்சீரகமும் நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஆயிலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டை வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வந்துட்டு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசியட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் போட்ட உடனே நான் வந்துட்டு இங்கே ஒரு 3 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாவை. இப்போ வந்துட்டு அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் இங்கே வந்து ஒரு பவுலில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு வீட்டு மசாலா தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி வச்சுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் கரைச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலா தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நம்ம எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ மீன் குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து மேலே வந்து மிதந்துடும். ஸோ அதனால தான் மீன் குழம்புக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை வந்துட்டு போகட்டும். அண்ட் நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம் இதை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்மா மீனை வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மீன் குழம்பு கொதிச்ச உடனேயே மீனை வந்து போட்டுடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ வாங்க நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை வந்து சேர்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து சிம்லேயே வந்து ஸ்டவ்வை வச்சு மீனை வந்து வேக வைக்கலாம். ஹையில் வச்சோம்னா மீன் வந்து உடஞ்சிடும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எம்மியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் படர்ந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ கருவேப்பிலை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு மீன் குழம்புல கொடுக்கும். அதனால தான். மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.